வணக்கம். இது காலிஃப்ளவர் பகடா தான் இப்போ செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். அதுக்கு ஒரு ஏனத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா சூடாக்கிக்கோங்க. சூடான தண்ணியில் இந்த எடுத்து காலிஃப்ளவர்லாம் அதில் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எடுத்துக்குவோம். ஏன்னா இதில் வந்துட்டு குட்டி குட்டி புழுவெல்லாம் இருக்கும். அதுக்காண்டி தான் சுடுதண்ணியில் போட்டு நம்ம அலசி அள்ளிக்கிறது. அதனால் நல்லா அலசி ஒரு ஏனத்தில் மாற்றிக்குவோம். மாற்றிட்டு என்னென்ன போடுறோன்னு பாருங்கள். இப்போது காலிஃப்ளவர் பகடாவுக்கு நம்ம என்னென்ன போடுறோன்னு பாருங்கள். அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அப்படியே சிக்கன் 65 மசாலாவும் போட்டுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் உப்பு, பூண்டு பேஸ்ட்டு, அப்படியே கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்குவோம். பிசைஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு லெமன் கொஞ்சமாக ஊற்றினா போதும். கொஞ்சோண்டு லெமனை ஊற்றி பிணைஞ்சி அப்படியே அமுக்கி வச்சுருவோம். மூடி வச்சுருவோம். ஒரு அரை மணி நேரம் அது ஊறட்டும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்குவோம். போட்டோம்னாக்கா நல்லா வாசமாக இருக்கும். காலிஃப்ளவரை எடுத்து அப்படியே ஒவ்வொன்றாவும் போட வேண்டியதான். எண்ணெய் காஞ்சிட்டு வெந்தெண்ணெய் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. வெந்துருச்சு, அப்படியே எடுத்துடலாம். பார்க்கவே நல்ல கலராக சூப்பராக இருக்குது. காலிஃப்ளவர் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அப்புறம் அப்பா வந்துட்டாங்க. வதனை ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, பாண்டிச்சேரிக்கு வர சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா எனக்கும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, வாங்கம்மா எல்லோரும் கிளம்பி தங்கச்சியெல்லாம் வந்துட்டாங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லவும் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நைட்டு சரி இப்போ தான் குளிச்சுட்டு வந்து சரி காலிஃப்ளவர் போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தேன் இல்லையா. இதே ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றவே இல்லை. இதே ட்ரெஸ்ஸிலே அப்படியே கிளம்பி சரி போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சரி இந்த காலிஃப்ளவரை கொண்டு போய் அப்பாவுக்கு கொடுத்தேன். அவங்க வந்துட்டு இல்லை நம்ம பஸ்ஸில் போகலே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் எல்லாத்தையும் பொரித்து பிளேட்டில் வச்சுட்டேன். பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எடுத்து சரி ஒரு டப்பாவை வச்சு அதுக்குள்ளே எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு பார்த்தா ஒரு கையில் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் அதுக்குள்ளே அந்த டப்பாக்குள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு முடியலை. அதனால் சரி அப்பா கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னாங்க இதில் எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லவும் சரி இந்த கிளம்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. கிளம்பி அப்புறம் அந்த பாக்ஸில் எல்லாத்தையும் எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டோம். வச்சு பஸ்ஸில் போயில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போனோம். பார்த்தாக்கா அப்பா வேணான்ட்டாங்க. சரி நான் மட்டும் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி